மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஓபிஎஸ்ஐ வழிமறித்து பொள்ளாச்சி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கல்லூரி மாணவி ஒருவர் கேள்வி எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரான ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத் மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட அலங்காநல்லூர் பகுதியில் ஓபிஎஸ் உடன் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி ஏராளமான வாகனங்களில் வருகை தந்ததோடு ரவீந்திரநாத் மீது பூக்களை தூவுவதற்காக பெண்கள் பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டிருந்தனர். மேலும் போலீசார் முன்னிலையிலேயே வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் நோட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டன. ஓபிஎஸ்ஸின் மற்றொரு மகனான பிரதீப் தனது காரில் கொண்டு வந்த பணத்தை விநியோகம் செய்தார். பெயரளவிற்கு கூட தேர்தல் பறக்கும் படையினரோ அதிகாரிகளோ இதுகுறித்து கண்டுகொள்ளவில்லை. ஓபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தபோது அவரை வழிமறித்த கல்லூரி மாணவி ஒருவர், நீங்கள் துணை முதல்வர் தானே, பொள்ளாச்சி விவகாரத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன் என நேருக்கு நேராக கேள்வி எழுப்பினார். இதனை எதிர்பார்க்காத ஓபிஎஸ் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதாக பதிலளித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றார்.